நம்ம குடிமக்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். சிவா ஸ்ரீகல், ஜானி வாக்கர், பேலண்டைன் இந்த விஸ்கி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் டியூட்டி பாத்தீங்கன்னா 150% இருந்து 75% குறைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இது 40% வரையும் குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. திடீர்னு இப்படி ஒரு ஹாப்பியான நியூஸ்ன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்க யாருன்னா தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓகே, இதனால ஸ்டாக் மார்க்கெட்லாம் எப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆகும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த அக்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பிரைமரி ரீசன் பாத்தீங்கன்னா போஸ்ட் பிரெக்சிட், அதாவது 2020ல யூரோப் யூனியன்ல இருந்து யூகே பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் சைனா, யூஎஸ் தவிர்த்து இன்னொரு பெரிய கண்ட்ரி கூட அவங்க ஒரு நல்ல டீல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப டெஸ்பரேட்டாவே தேடி இருந்தாங்க. அப்படி பாக்குறப்போ இந்தியாவோட ஜிடிபி பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவை சைனாவோட ஆல்டர்னேட்டா நிறைய கண்ட்ரிஸ் கன்சிடர் பண்றாங்க. சோ நம்ம கூட இந்த டீல் வச்சுக்கிட்டா ஃபியூச்சர்ல உங்களுக்கு நிறைய பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டீலை சைன் பண்றதுல ரொம்ப டெஸ்பரேட்டாவே இருந்தாங்க இந்தியாவோட. ஆக்சுவலா இந்த டீல முக்கியமா நோட்டபிள் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல 99% நாங்க டாக்ஸே போட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாலும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் இல்லையா, அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல ஆல்மோஸ்ட் 90% கிட்ட நம்ம டாக்ஸ் போட மாட்டோம் சொல்லிட்டு நம்மளும் சொல்லியிருக்கோம், ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ட்ரேட் மூலியமா இந்தியாவோட ஜிடிபி பாத்தீங்கன்னா $5 billion மேல இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூகேவோட எக்கனாமி பாத்தீங்கன்னா $4.5 billion மேல இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா 15th July 2026ல இருந்து எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த அக்ரிமெண்ட் மூலமா நம்பர்ல சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் $60 billion பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயும் வருஷம் ட்ரேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல இது அப்படியே டபுள் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கு. அண்ட் இது மூலமா என்டையர் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே இன்ஃபுளுன்ஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டவுட் தான். பட் நிறைய செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா மேல போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் செக்டர் பாத்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட். இதோட இம்போர்ட் டியூட்டி பாத்தீங்கன்னா 70%ல இருந்து 0% குறைச்சிருக்காங்க. அண்ட் ஸ்பெசிபிக்கா இந்த எறாலாம் இருக்கு இல்லையா, இதுக்கு 8% வரையும் போட்டு வச்சிருந்திருக்காங்க. அது 0% மாத்திட்டாங்க. இதுல இமிடியேட்டா பெனிஃபிட் ஆகக்கூடிய ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அவென்டி ஃபீடு, இந்த ஏபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட், வாட்டர் பேஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல அதிகமா பெனிஃபிட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் குட்ஸ். இதோட டாரிஃப் பாத்தீங்கன்னா 18%ல இருந்து 0% குறைச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சோனா பிஎல்டபிள்யூ பிரெசிஷன், பாரத் ஃபோர்ஜ், சன்சேரா இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா பெனிஃபிட் ஆறாங்க. அண்ட் மூணாவது லேபர் இன்டென்ஸ் ஆன இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 12%ல இருந்து 0% டாரிஃப் குறைச்சிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப பாசிட்டிவான நியூஸ். ஏன்னா ஜாப்ல வந்து இது இம்ப்ரூவ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாவே இருக்கு. இதுல அதிகமா பெனிஃபிட் ஆகக்கூடிய கம்பெனி பாத்தீங்கன்னா கோல்கடாஸ் எக்ஸ்போர்ட், கேபிஆர் மில், வெல்ஸ்பன் லிவிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இதுல பெனிஃபிட் ஆறாங்க. அண்ட் இந்த கூட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சர்வீசஸ்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா இந்த டீல் மூலமா பெனிஃபிட் ஆகிறோம். மேஜர் சங்க் பாத்தீங்கன்னா சர்வீசஸ்க்கு தான் போகுது. ஆல்மோஸ்ட் $35 billion பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் மூலமா நடக்க போகுது. ஸ்பெசிபிக்கா நம்ம இந்தியா கான்டெக்ட்ல இருந்து பாக்குறப்போ ஆல்மோஸ்ட் $21 billion பாத்தீங்கன்னா நம்ம சர்வீசஸ் மூலமா நம்ம ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல டைரக்டா பாத்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த ஹெச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா பெனிஃபிட் ஆவாங்க. இதனால பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல ஐடி செக்டரே கொஞ்சம் பாசிட்டிவா மேல போச்சு. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மேட்டருக்கு வாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம யூகேல இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபாரின் பிராண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த காரு, இம்போர்ட்டட் விஸ்கி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75%ல இருந்து 50% கிட்ட ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நம்மளும் அந்த இம்போர்ட் டியூட்டி பாத்தீங்கன்னா அதிகமாவே கம்மி பண்ணிருக்கோம். ஃபேஸ் வைஸ்ல இது இன்னும் கம்மி பண்ணுவோம்னு சொல்லிட்டு வருஷம் நம்ம சொல்லியிருக்கோம். உடனே டாஸ்மார்க்கு கிளம்பி போயிடாதீங்க. இந்த வீடியோல ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இந்த சேனல் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சேனல், ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப எஃபோர்ட் போட்டு நம்ம இந்த வீடியோ எல்லாம் பண்றோம். ஈவன் ஒரு சின்ன விஷயத்த நீங்க புதுசா கத்துக்கிட்டேன்னு நினைச்சீங்கன்னா அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ராவ்.